ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டாட் மாடெக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஃபோட்டோ ரியலிஸ்டிக் அவுட்புட், அதாவது பிபிஆர் மெட்டீரியல் அப்ளை பண்ணி ரிசல்ட் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ ஃபோட்டோ ரியலிஸ்டிக் அவுட்புட் அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்கன்னா, பிபிஆர் மெட்டீரியலோட டெக்ஸ்சரில் தான் வந்து மெயினாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. இப்போ டெக்ஸ்சர் அப்படின்னு எடுத்துட்டாலே நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளோரு, மார்பிள், இப்போ உட்டன் எஃபெக்ட், உட்டன் டெக்ஸ்சர்லாம் வேணும்னா ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்சர் எடுத்து நம்ம அப்ளை பண்ணிடுவோம். இல்லை வீரேல இருக்கிற வீரே மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து லைப்ரரி மெட்டீரியல்லேருந்து எடுத்து வந்து அப்ளை பண்ணுவோம். இல்லை ஏதாச்சும் ஒரு பே பண்ணி சட்டர் ஸ்டாக் இந்த மாதிரி வந்து ஃப்ரீ பிக்ல இருந்த மாடலை பே பண்ணி கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்து வைப்பாங்க. பட் எங்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்து கேட்கும்போது என்ன சொன்னாருன்னா, ப்ரோ நீங்கள் வந்து என்ன உட்டன் மெட்டீரியல் வேணுமோ எல்லா உட்டன் மெட்டீரியலும் அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி அந்த உட்டனோட வேல்யூ, அந்த மெட்டீரியலோட கோட் நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் போய் சர்ச் பண்ணி அதே உட்டை வாங்கிட்டு வந்து நான் படிச்சுட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம ரியல் லைஃப்ல வந்து அந்த உட் மெட்டீரியல் வந்து இருக்குமா, இல்லை அந்த வந்து டைல்ஸ் எல்லாம் இருக்குமா அப்படிங்கிறது அவைலபிள்ல இருக்குமாங்கிறது வந்து மெயினா பார்க்கணும். அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நான் என்னோட ட்ரிக்ஸ் வந்து நான் சொல்றேன். மெரினோ லேமினேஷன், அதே மாதிரி ஏசியன் பெயிண்ட், இந்த மாதிரி எல்லாம் சொன்ன பாத்தீங்களா, அந்த மாதிரி கம்பெனி வெப்சைட்டுக்குள்ள போய் ஃபர்ஸ்ட் வந்து சர்ச் பண்ணுங்க. இல்ல அந்த கம்பெனில போய் கேட்டலாக் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. இப்போ அவைலபிள் ஏதாச்சும் இருக்குதா அப்படிங்கிறது. அவைலபிள் இருந்துச்சுன்னா அந்த டெக்ஸ்சர் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம ரியல் லைஃப்ல கஸ்டமர் யாராச்சும் வந்து இந்த வுட் எங்க இருந்து எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னு கேட்டாலும் கூட நான் ப்ராப்பரா இந்த இடத்துல இருந்து தான் எடுத்து யூஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளஸ் வந்து நம்ம சொல்லலாம். இப்போ இங்க இருக்கிற வுட் எல்லாமே பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா இருக்கிற வீரே மெட்டீரியல் லைப்ரரியிலேருந்து எடுத்து வச்ச வுட் தான், ஓகேங்களா. இல்லாட்டி வந்து pixels.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்லேருந்து எடுத்துட்டு வந்து வுட்டும் கூட நீங்க வந்து நார்மலா அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும்போது தான் ஈஸியா ஒரு சால்வ் பண்ணணும். அப்படிங்கும்போது மெரினோ லேமினேஷன் அப்படிங்கிற, அதாவது மெரினோ அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்குள்ள போங்க. கூகுளில் பார்த்தீங்கன்னா மெரினோ லேமினேட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்குள்ள போயிடுறேன். இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா மெரினோ laminates.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட். இதை ஃபர்ஸ்ட் பேஜை கிளிக் பண்ணாலே இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜுக்குள்ளே போயிடும். இந்த ஹோம் பேஜில் போனோன்னே பாருங்கள் அலோன்னு கேட்குது. அலோ கொடுங்க. இது வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, குக்கீஸில் வந்து ஸ்டோர் ஆகும். நம்ம வந்து ஃபர்தராக யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏதாச்சும் நியூவாக அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது நியூ அப்டேட் ஏதாச்சும் கொடுத்தாலும் கூட நம்மளுக்கு இன்டிமேட் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாமே இருக்கும். எந்த மாதிரி கலர்ஸ் அந்த பார் வைக்கணும் அப்படிங்கிறது, இதில் இந்த டெக்ஸ்சர் எல்லாம் அப்ளை பண்ணால் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல போட்டிருக்காங்க. இதில் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுல போயிட்டீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த கேட்டகரிஸ் வேணாலும் போகலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் லேமினேட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே போகிறேன். லேமினேட்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய லேமினேஷன் கொடுத்துருவாங்க. அந்த பேஜுக்குள்ளே வந்து ரீலோட் ஆகும். இதை அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த லேமினேஷனில் டிஸ்கவர் மோர்ன்னு இருக்குதுல, இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணவே என்னன்னா இந்த பேஜில் லோட் ஆகி இதில் என்னென்ன லேமினேட் சீட்டெல்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து கீழே வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்களா டிசைன், இதோட கோட் நம்பரு, இந்த டிசைனை இதோட கோட் நம்பரு, ஒவ்வொரு டெக்ஸ்சரோட கோடு வந்து இந்த இடத்துல ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்க்ரோல் பண்ண பேட்டர்ன் வந்து நீங்கள் அழகாக, ஏன்னா லோட் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த பேட்டர்ன் பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை மிடில் மவுஸ் பட்டன் கொடுங்க, நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுலேயே வந்து சாம்பிள் போட்டுக்கலாம். ஒரு பிளைவுட்டில் வந்து எத்தனை நம்ம வந்து ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது. இப்போ நான் ஃப்ளோருக்கு வந்து ஆட் பண்ணணும்னு நினச்சிக்கோங்க. கொஞ்சம் லைட் கலராக இருந்தால் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி, இப்போ இது கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறனால இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபோட்டோஷாப்பில் போய் நம்ம தான் கன்வெர்ட் பண்ணிக்கணும். அது வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி தான் ஆகணும், வழி இல்லை. இப்போ நெக்ஸ்ட் பேஜில் வந்தோன்னா பார்த்தீங்களா, நெக்ஸ்ட் பேஜில் இவ்வளோ பெருசாகிடுச்சு. இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணனவே டவுன்லோட் பண்ண சொல்லும். பட் இது வந்து நம்ம ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி தான் டவுன்லோட் பண்ணணும். அப்படி இல்லையா, இந்த இமேஜை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் ஓப்பன் ஆயிரும். இந்த இமேஜ் சின்ன சைஸில் இருக்கும். நீங்கள் நார்மலாக ரெஜிஸ்டர் பண்ணுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அது பண்ணும்போது உங்களுக்கு பெரிய சைஸில் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். இது வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை நான் டெஸ்க்டாப்பில் வந்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் பார்த்தீங்கன்னா லோட் பண்ணிட்டோம். இந்த இமேஜில் இருந்து நீங்கள் வந்து எவ்வளோ இமேஜ் வேணும் அப்படிங்கிறத கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபைல் வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். பட் இந்த டைம் வந்து 5 கன்வெர்ட் பண்ண வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்கள் 2 ஃபைல் கன்வெர்ட் பண்ணாலே போதும். ஒரு ஃபைல் வந்து ஆல்ரெடி இருக்குது. 2வது ஃபைல் என்னென்னா டீட்டெயில்டு ஒர்க்கு கொடுக்கறதுக்காக ஃபில்டர் அப்படிங்கிற ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து 3D அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பண்ணுங்க. 3Dயில் பார்த்தீங்கன்னா நார்மல் மேப்பு, இது வந்து எல்லோ, அதாவது கொஞ்சம் ப்ளூ கலரில் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, லைட் எல்லோ ப்ளூ இந்த மாதிரி 3 கலர் ஆட் ஆகி வரும் பார்த்தீங்களா, இதை வந்து ஆட் பண்ணுங்க. இது எதுக்குன்னா டீட்டெயில் ஒர்க்குக்கு. பட் ரொம்ப டீட்டெயில்டெல்லாம் வேண்டாம். அதனால டீட்டெயில் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ரொம்பவுமே கம்மி பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு டீட்டெயில் இருந்தால் போதுங்கிறது. நான் இப்போ வந்து 38 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்துட்டீங்கன்னா போதும். டீட்டெயில்டு ஒர்க்குக்கு இந்த டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதை வந்து ஃபைல் வந்து சேவ் பண்ணிக்கோங்க, நார்மல் மேப் அப்படின்னு போட்டு. இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா நான் பம் மேப்காக வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபைல் வந்து சேவ் பண்ணியாச்சு. மறுபடியும் கண்ட்ரோல் Z கொடுத்து அண்டு வந்துடுறேன். ரெண்டாவது வந்து ரிஃப்ளெக்ஷன் மேப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரிஃப்ளெக்ஷன் மேப்புக்கு இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கீழே வந்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட், இதில் வந்து லைட்டாக ஒயிட் கொடுங்க, எல்லோ வந்து லைட்டாக கம்மி பண்ணுங்க, ஓரளவுக்கு ஓகே. நெக்ஸ்ட்டு இமேஜில் போய் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் லெவலை லைட்டாக பிளாக் இன்க்ரீஸ் பண்ணுங்கள்,
ஒயிட்டை லைட்டாக இந்த சைடு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகே கொடுத்துட்றேன். இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு எஸ்ஸு இதை வந்து என்எம் மேப்லேருந்து REFF ரிஃப்ளெக்ஷன் மேப்பாக வந்து ஆட் பண்ணிடலாம். எந்த இமேஜாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு 3 இமேஜாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. மற்ற பிரகாரம் வேறு எதுவும் கன்வெர்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இங்கே இருக்கிற இமேஜ் எல்லாம் பாருங்கள், கலர் டோன் வந்து கரெக்டாக டபுள் கலரு ட்ரிபிள் கலர்லாம் போடும்போது மிக்ஸ் பண்ணும்போது ரொம்பவுமே அழகாக இருக்கும். அதுக்காகத்தான் வந்து இந்த வேல்யூ வச்சு கொண்டு வரதுங்கிறது. இந்த வேல்யூக்கு பக்கத்துலேயே தான் வந்து NM வச்சுருக்கேன். நீங்கள் கஸ்டமர் வந்து இந்த வேல்யூ நம்பர் கொடுத்தா மெரினோ லேமினேஷனில் போய் இந்த நம்பரை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாலே போதும், அந்த நம்பருக்கான சீட் வந்து அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். சரி, இதை வந்து எப்படி ப்ரோ அங்கே அப்ளை பண்ணுறது அப்படின்னா 3ds மேக்ஸில் போய்க்குங்க. இப்போ நான் இந்த ஃப்ளோருக்கு தான் நான் வந்து அப்ளை பண்ணணும். மெட்டீரியல் எடிட்டார் ஓப்பன் பண்ணிடலாம். மெட்டீரியல் எடிட்டாரில் ஏதாச்சும் ஒரு ஸ்லாட்டை வந்து ஒதுக்குங்க. இப்போ இந்த கிரே கலர் ஸ்லாட் இருக்குதல்ல, ஃப்ளோரை செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ளோருக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஃப்ளோருக்கு வந்து அப்ளை பண்ணியாச்சு. ரெண்டாவது விஷயம் என்ன, டிஃப்யூஸ் மேப்பில் வந்து டிஃப்யூஸ் மேப் ஆட் பண்ணுங்கள். இந்த குட்டி மேப்பை கிளிக் பண்ணிவிட்டு மேப் செக்ஷனில் ஜென்ரலில் பிட் மேப்பு, இதில் வந்து இந்த கலர் மேப் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து டிஃப்யூஸ் மேப்புக்கு அப்ளை பண்ணிடுறேன். கோ டு பேரண்ட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா ரிஃப்ளெக்ஷனுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ரிஃப்ளெக்ஷனில் பிட் மேப்பு, ரிஃப்ளெக்ஷன் மேப்பு, கோ டு பேரண்ட். இப்போ ரிஃப்ளெக்ஷனவே வந்து ட்ராக் பண்ணி கிளாசினஸுக்கு போட்டுருங்க. ஏன்னா ரிஃப்ளெக்ஷன் கிளாசினஸ் வந்து பிரச்சனை கிடையாது. ஆட் பண்ணிவிட்டு இந்த ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷனோட பிளாக் கலர் வந்து பியூர் ஒயிட்டாக வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். பியூர் ஒயிட் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணாட்டியும் இப்போ இந்த கலராக இமேஜான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி போகும். இப்போ இந்த கலர் சேஞ்ச் பண்ணி வேஸ்ட்டு தானே, சேஞ்ச் பண்ணது வேஸ்ட்டு தான். பட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இமேஜோட ஒப்பாசிட்டியை கம்மி பண்ண போகிறேன். கீழே வந்தீங்கன்னா மேப்பிங்கில் வந்து ரிஃப்ளெக்டில் வந்து ஆட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, ஏன்னா அங்கே ஆட் பண்ணாலே இங்கே ஆட் ஆயிரும். இப்போது இந்த கலர் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா 100ங்கிறத வந்து நான் ஒரு 16 கொடுக்குறேன். 60% கொடுக்கும்போது உங்களுக்கு 60% ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்த இடத்துல அடிக்க ஆரம்பிச்சிடும். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா கிளாசினஸ்ஸு கொஞ்சம் மேட் ஃபினிஷிங் வேணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கிளாசினஸ் வேல்யூவையும் லைட்டாக கம்மி பண்ணுங்கள். இப்போ நான் இதை வந்து ஒரு 50 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ரெண்டுமே அதாவது 50, 60 கொடுக்கும்போது ரிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அதுக்கடுத்தது எனக்கு கொஞ்சம் டெப்த்தாக வேணும், அதாவது டீட்டெயில்டு ஒர்க்கெல்லாம் வேணும் அப்படின்னா பம் மேப் வந்து ஆட் பண்ணுவோம். பம் மேப்புக்கு இங்கே இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். அந்த ப்ளூ மேப் இருக்குது பார்த்தீங்களா, என்ன மேப் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக வந்து பம் மேப் வந்து ஆட் ஆகும். இப்போது நார்மலாகவே வந்து உங்களுக்கு இங்கே ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிடும். நல்ல ரிஃப்ளெக்ஷன் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ரிஃப்ளெக்ஷன் வேல்யூ இன்னும் கொஞ்சமே கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 13 கொடுக்குறேன். நல்ல கிளாஸி ஃபினிஷிங் வந்து வரும். ஏன்னா அங்கே வந்து ஒயிட் கலர் தான் வச்சுருக்கேன். இங்கே இமேஜுங்கும் போது ஏன்னா இமேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் தான் இருக்குது. லைட் கிரே கலரு ஒயிட் வந்து லைட்டாக மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. ஓரளவுக்கு ரியாலிட்டி வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ கிளாஸினஸையும் நான் 13 வச்சிடறேன். இந்த ரெண்டு வேல்யூ எவ்வளோக்கெல்லாம் கம்மி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கிளாஸ் ஃபினிஷிங் வந்து நல்லாவே கிடைக்கும். இங்கே பார்த்தீங்களா கிளாஸி ஃபினிஷிங் வந்து ஓரளவுக்கு வருதான். இந்த நாய்ஸ் எல்லாமே போயிருச்சுன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போ டெக்ஸ்சர் கவுண்டிங் கொண்டு வரணும் அப்படின்னா டெக்ஸ்சர் கவுண்டிங் இங்கே பார்க்கும்போது எனக்கெல்லாம் தெரியாது அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம வி போர்ட்டில் பார்க்கணும். வி போர்ட்டில் இந்த மெட்டீரியல் இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்கள் வுட் மெட்டீரியல் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குங்கிறது. இங்கே ரெண்டரிங் முடிஞ்சால் தான் இந்த அளவுக்கு குவாலிட்டி வரும். சரி ப்ரோ டைலிங் வேல்யூ பண்ணணும், இப்போ ஒரே இடத்துல பெருசாக இருக்குங்கும்போது இந்த மெட்டீரியலில் சோசாடர் மெட்டீரியல் வி போர்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா வி போர்ட்லேயும் உங்களுக்கு அந்த மெட்டீரியல் வந்து வியூ ஆக ஆரம்பிச்சிடும். இதோட பேட்டர்ன் நீங்கள் கம்மி பண்ணணும்னா எந்த டைரெக்ஷனில் பேட்டர்ன் கம்மி பண்ணணும், ஹரிசான்லாம் வெட்டிக்கலாம் அப்படிங்கிறது. இதுக்கு வந்து UVW மேப் அப்படிங்கிற ஒரு இதையும் ஆட் பண்ணலாம். UVW மேப் ஆட் பண்ணோன்னா அந்த சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சப்ஜெக்டோட மாடிஃபைல போய் பார்த்தீங்கன்னா இங்கே எடிட்டபிள் பாலிமெண்ட் இருக்குதெல்லாம் இதை கிளிக் பண்ணிவிட்டு யூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூ கேட்டகரியில் வந்து UVW மேப்னு இருக்கும். இதை ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா போது UVW மேப் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே செட் ஆயிரும். இருந்தாலும் இதில் வந்து ஜிஸ்மா செலக்ட் பண்ணிவிட்டு ஜிஸ்மாஸோட இது நான் அவுட்ரு ஆப்ஜெக்டில் வந்துடலாம். ஆல்ட் Q ஐசோலேட் வந்து போயிடலாம். F3 இப்போ பேட்டர்னுக்கு ஸ்கேல் டூல் வச்சுக்கோங்க. ஸ்கேல் டூலில் ஒய் டைரெக்ஷனை மட்டும் நான் இந்த சைடு இழுக்கிறேன். இழுக்கும்போது என்ன ஒரே டைரெக்ஷனில் வந்து அந்த வுட்டு வந்து பிரியுது பார்த்தீங்களா இந்த மாதிரி. ஏன்னா இப்படி வச்சிடாதீங்க, இந்த சரி எக்ஸ் டைரெக்ஷன் மட்டும் இல்லை ஒய் டைரெக்ஷன் வச்சு இந்த மாதிரி பேட்டர்ன் வந்துடும். நம்மளுக்கு லெஃப்ட் ரைட்டு மட்டும் வர்றதுனால எக்ஸ் டைரெக்ஷனை மட்டும் நான் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த அளவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஹரிசான்லாம் வந்துருச்சுங்களா. இல்லை ப்ரோ எனக்கு இப்படி ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா ரொட்டேட் உள்ள ஆங்கிள் ஸ்னாப் டேங்கிள் வச்சுட்டு கரெக்டாக 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிடுங்க. இப்போ 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது எல்லாமே பாருங்கள் ஹரிசான்லாம் வந்து ரொட்டேட் ஆயிடுச்சா. இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ் டைரெக்ஷனை லைட்டாக நம்ம சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். UVW மேப்லேருந்து வந்துருங்க, ஐசோலேட்லேருந்து ஃபுல்லாக வெளியே வந்துருங்க. இப்போ டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ரெண்டரிங் மட்டும் ஆச்சுன்னா குவாலிட்டியும் ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஏன் ப்ரோ இவ்வளோ நேரம் ஆகுது ரெண்டரிங் குவாலிட்டி ஆகிறதுங்கும் போது லைட்டோட குவாலிட்டி டெக்ஸ்சரு அதோட டெப்த்தெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். அதனால தான் வந்து டீட்டெயில் ரெண்டர் ஆகிறதுக்கு ரொம்ப ஸ்லோவாகுது. ஓரளவுக்கு ரெண்டர் ஆகி முடிச்சாலே வந்து பர்ஃபெக்டாக செட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நான் ஃபர்தராக அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.